தினமும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போக வேண்டியது. ஆனா ஒரு பாத்திரமும் திருப்பி கொண்டு வரதில்லை இந்த அம்மு. நான் எல்லார்கிட்டயும் என்னன்னு சொல்றது? திடீர்னு இந்த உண்மையை சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இங்க தங்க வந்ததா சொல்லிட்டு அப்புறம் நேரம் பார்த்து உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காய்கறி கட் பண்ண கூட ஆள் இல்ல. பிரக்யா, வாமா பிரக்யா வா. ஆச்சரியமா இருக்கு, தனியா வந்திருக்க. அம்மோ, அத்தை, ஜானகி, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. திடீர்னு வந்திருக்க. நல்லா இருக்கேல்லம்மா? நல்லா இருக்கேம்மா. யாரு? பிரக்யாவா வந்திருக்கா? அபி வரலையா? அவரை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். சி, அப்படிலாம் பேசக்கூடாது, தெரிஞ்சுதா? சும்மா சொன்னம்மா. ஏன் இங்க ஏன் இஷ்டத்துக்கு வரக்கூடாதா என்ன? என்ன நீ? இது உன்னோட வீடு தானே, எப்ப வேணாலும் நீங்க வரலாம். அதான் நான் தனியாவே வந்துட்டேன். அடடே பிரக்யா, வாமா வாமா. பாருங்க தேவட. எனக்கு திடீர்னு. ஆமா, மாமா இங்க காணோம். அவரு வரல. நான் தனியா தான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறதுக்காக வரல. 10 நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன். என்னக்கா சொல்ற? 10 நாளா? சாதாரணமா மாமா உன்னை ஒரு நாள் கூட விட மாட்டாரே. இப்ப எப்படி பெர்மிஷன் கொடுத்தாரு? அதோட டிராப் பண்ண கூட அவர் வரலையே. அது அவர் வரதா தான் இருந்தாராமோ. ஷூட் இருக்குன்னு போன் வந்ததுனால நான் தனியாவே போய்க்கிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். நீ ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நிச்சயமா ஏதாவது முக்கியமான வேலையா தான் இருக்கும். ஆனா இங்க இருந்து போகும்போது நான் உன்னை தனியால அனுப்ப மாட்டேன். 10 நாள் கழிச்சு நீ போகும்போது அவரே வந்து கூட்டிட்டு போனாதான் நான் உன்னை அனுப்புவேன். இல்லன்னா நான் உன்னை அனுப்பவே மாட்டேன். நான் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள போறத பத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற 10 நாள் அந்த வீட்டை பத்தி நீங்க பேசவே கூடாது. ஓகே? நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நிம்மதியா இருக்கணும். அப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் சொல்றதான் செய்யணும். என்னன்னு சொல்லு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னப்போ நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எனக்கு ஊட்டி விடுவேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் பிரெக்னெண்டா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும். அப்புறம் வெயில டயர்டா வந்திருக்கேன். இப்பவே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பக்கோடாவை உங்க கையால செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க. அது போதும். அத நான் பொறுமையா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சுட சுட டீயை போட்டு கொண்டு வரீங்க. இரு, நான் இப்பவே பண்ணி கொண்டு வரேன். ஜானகி வா, எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு. வா வா, சீக்கிரம் வா. உன்னை பார்த்த உடனே என் பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு பிரக்யா. வாமா. இன்னும் அந்த கேமை விளையாடிட்டு தான் இருக்கீங்களா பாட்டி? நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பிரக்யா இருக்காளே, அவளோட பாதி திங்ஸ விட்டுட்டு போயிட்டா. இந்த சாமி மேடை போகும்போது இது கூட அவ எடுத்துட்டு போகவே இல்லை. நான் பூஜை எல்லாம் பண்ணவே மாட்டேன். சோ பேசாம ராபின் கிட்ட சொல்லி இது எடுக்க சொல்ல போறேன். ஓ மை காட். அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். உன்னோட அப்பாவித்தனத்தை நல்லா பயன்படுத்திக்கிறான். அதனாலதான் அவன் நான் என்ன செஞ்சாலும் நீ கேட்க மாட்டேன்னு உன் வாழ்க்கையோட நல்லா விளையாடி இருக்கான். நான் அவன் வீட்டுக்கு போய் 2ல 1 கேட்காம விட மாட்டேன். என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு அவன் பதில் சொல்லே ஆகணும். கல்யாணங்கிறது அவனுக்கு விளையாட்டா போச்சா? என் பொண்ணு அவனுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்காக பொண்ணு கேட்டு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனானா? அவனால பதில் சொல்ல முடியுமா? நீ விடுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கலாம், ஆனா என்னால இருக்க முடியாது. எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நான் அவனை சும்மா விட போறதில்ல. என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணா நான் கேட்பேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நான் அவங்களால ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அம்மா ப்ளீஸ். பாட்டி பாட்டி நீங்களோட சொல்லுங்களேன். அம்மா ரொம்ப கோவத்தோட அங்க போறாங்க. நான் அவளை தடுக்க மாட்டேன். அவ செய்யறதுதான் சரி. சரளா இடத்துல நான் இருந்தாலும் இதே தான் செய்வேன் பிரக்யா. அம்மு, ஆட்டோ நில்லு நில்லுப்பா. நான் வழி சொல்றேன், நீ வண்டி எடு. அம்மா அம்மா ப்ளீஸ் போகாதீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. எது வரதால நமக்குள்ளேயே பேசிக்கலாமா? அம்மா அம்மா அம்மா. அக்கா, இப்ப நம்ம என்ன பண்றது? நாமளும் அவங்க பின்னாடியே போலாமா? ஆட்டோ கூப்பிடு. ஆட்டோ 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 நிறுத்துங்க. ஆட்டோ. அக்கா, எவ்வளவு நேரம் தான் இப்படி பட்டினி கிடக்க போறீங்க? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. இந்து
இருக்கீங்க? இந்த வீட்ல நியாயம் பேசுற பெரியவங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? எந்த தைரியத்துல என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்களோ அதே தைரியத்தோட நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வாமா சரளா, நீ ரொம்ப கோவத்தோட வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னோட கோவத்துக்கான காரணமும் எனக்கு நல்லாவே புரியுது. உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு பொண்ணை பெத்த அம்மாவா உங்க முன்னாடி நான் எவ்வளவு கோவத்தோடயும் எவ்வளவு மன வருத்தத்தோட வந்திருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நீங்க ஒரு பொண்ணை பெத்திருந்தா தானே. 10 மாசம் என் கருவுல நான் ஆசாசையா சுமந்து பெத்த என் பொண்ணு எவ்வளவோ கனவுகளோட அவ சந்தோஷமா வாடுவான்னு தானே உங்களுக்கு நான் தாரவாத்து கொடுத்தேன். உங்க பேரனை எதுவும் கேட்க முடியல. ஏன் உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்க போறீங்களா? உங்களை நம்பி அனுப்பின என் பொண்ண மருமகளா இல்லாம உங்க மகளா பாத்துப்பீங்கன்னு நான் எவ்வளவோ கனவு கண்டேன். ஆனா நீங்க என்னடானா அவள மருமகளா இல்லனாலும் ஒரு மனுஷியா கூட மதிக்கல. இல்ல சரளா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பிரக்யாவை நான் இந்த வீட்டு மருமகளா பார்க்கல, மகளா தான் பார்த்தேன். ஒரு தாயா நீ படுற மனவேதனை எனக்கு புரியுது. சொல்ல போனா அதே மனவேதனையோட தான் நானும் குமுறிக்கிட்டு இருக்கேன். உங்க மனக்குமுறல் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சே இருக்க மாட்டீங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அவ மனச மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நீங்க அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? எல்லாம் போய். நீங்க மட்டும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அவ இங்கேயே இருந்திருப்பா. ஆனா நீங்க அப்படி செய்யாம அவளை போக விட்டுட்டீங்க. உங்க மேல அவ மரியாதை வச்சிருந்ததுனாலதான் அன்னைக்கு நீங்க உங்க பேரனுக்கு சம்மந்தம் கேட்டு வந்தப்ப அவ சம்மதிச்சா. அதே மாதிரி தான் உங்க பேரனையும் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்கீங்க. இல்லனா உங்க பேரனுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்ல. இல்ல சரளா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீதான் கோவத்துல புரியாம பேசிட்டு இருக்க. பொய் சொல்றீங்கம்மா. அன்னைக்கு நான் உங்களை பார்த்துதான் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புனேன். உங்களை நம்பி உங்க கையில தானே என் பிரக்யாவை நான் ஒப்படைச்சேன். அன்னைக்கு எனக்கு தெரியல இவ்வளவு பெரிய குடும்பத்துல இப்படிப்பட்ட சின்ன மனுஷங்கள்லாம் இருப்பீங்கன்னு. உங்களை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னை வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவளை என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்கவே இல்ல. நானும் எத்தனையோ முறை உங்ககிட்ட என் பொண்ணு எப்படி இருக்கான்னு ஜாட மாடையா கேட்டப்பெல்லாம் என் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கான்னு போய் சொல்லிருக்கீங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அவ சந்தோஷமா இருந்ததே இல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சந்தோஷமா இருக்க விட்டதில்ல. அன்னைக்கு நான் போன் பண்ணும்போது நீங்க கிட்ட என்ன சொன்னீங்க? என்னால அவ கண்ணுல கண்ணீர் வர்றத பார்த்து என்னதான் நீங்க அம்மாவா இருந்தாலும் என் மருமகளை அழ வைக்கிற உரிமை உங்களுக்கு இல்லன்னு சொன்னீங்க. இப்போ அதே கேள்வியை நான் உங்களை கேட்டா உங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்கா? உங்களால என் பொண்ணு வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்க போறாளே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதப்ப சரளா, நீ சொல்றது எல்லாத்துலயும் நியாயம் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். இந்த குடும்பத்து பெரியவளா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் உங்க யாரோட மன்னிப்பு ஏத்துக்க நான் தயாரா இல்ல. எனக்கு முக்கியமா பதில் சொல்ல வேண்டியது உங்க பேரு அபிதான். ஏன்னா அவன் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கான் உங்க செல்ல பேரு அந்த ராக் ஸ்டார்? அந்த அபியை என் முன்னாடி வர சொல்லுங்க. என் கேள்விக்கு அவனை